ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான புதுசாக ஒரு மசால் போண்டா செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதுவும் வித்தியாசமாக இப்படி செய்யும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜி எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் எப்படின்னா இந்த மாதிரி மசால் போண்டான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாவே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடமே இருக்காதுங்க. சுட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்தா அதான் திரும்பி பார்த்தா இருக்காது, காணாமல் ஓடி போயிடும். எப்படின்னு பார்க்குறீங்களா, எல்லாம் எடுத்துகிட்டு ஓடியே போயிடுவாங்க, இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மசால் போண்டாவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாரி, 1 டீஸ்பூன் சொல்லிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்களை நல்லா 4 பெரட்டு விட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடுவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வதக்கிடாதீங்க, மீடியமாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சே இருக்கிறதுனால மீடியமாக வதக்கினாவே போதுங்க. இப்போ அடுத்தது நல்லா காரத்துக்காக நல்லா பச்சை மிளகாய் பொடியை நல்லா இவங்களை வெட்டுன்னு வெட்டி அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலையும் நல்லா வெட்டுன்னு வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியை சேர்த்துட்டு 4 பெரட்டு பெரட்டிங்கன்னா இவங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்துடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் தாங்க. நல்லா காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீடியமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதுமானது. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இவங்க தாங்க நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பானல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா 4 பெரட்டு பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுவாங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல் நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் கடையில் எப்படி மசால் போண்டா வாங்கி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் அப்படியே தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே இப்போ சூடு ஆறணும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. லைட்டாக சூடு ஆறினா போதும், கை பொறுக்கிற அளவுக்கு. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம், இல்லை மீடியமாக ஓரளவுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபேமிலிக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சைஸ் எந்த அளவுன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இவங்களை எல்லாமே இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சிங்க. இப்போ இவங்க அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து ஒன்று மாவு கலக்கிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பொட்டுக்கடலை மாவு தாங்க. இது கூட உப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மசால் போண்டா உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் தேவைப்படுங்க. அந்த அளவு சொல்ல முடியாது. நான் 1/2 கிலோவுக்கு ஒரு 200 கிராமுக்கும் கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கேன் மாவு. இப்போ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவினுடைய பதம் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுவோம் இல்லை, அதே மெத்தடில் அதே மாவு பதம் அவ்வளோதான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பால்ஸை எடுத்து இது போல் மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது. இது போல் தாங்க டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வரும் நம்மளுக்கு. நம்ம கையிலேருந்து எடுத்து போடும்போது மாவு அந்த கீழே வர மாவில் அப்படி அந்த மாவுலேயே விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பால்ஸை மட்டும் எடுத்து போடுங்க. அப்போ உங்களுக்கு அதிகமாக மாவு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு இருக்குது. இது போல் டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு கடாய் பிளாட்டாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10 போண்டா கூட நீங்கள் போடலாம். எப்பயுமே இது போல் போண்டா வடைக்கு எல்லாமே கொஞ்சம்
கடாய் வந்து பிளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அதாவது பட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு சில கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 5 அதுக்குள்ளே தாங்க போட முடியும், நம்மளுக்கு வந்து அதிக நேரம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி கடாய் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியும், ஒரு டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 பிட்டு தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், நீங்கள் 2 பிட்டுமே அந்த கடாயில் வந்து ஃபுல்லாகவே வந்து சரியாக போச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து இது போல் வந்து திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டு இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தாங்க டைம் எடுக்கும். ஏன்னா உள்ளே வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் வந்து மேலே இருக்கிற மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்தால் போதும். இந்த மசால் போண்டா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஃபேமஸானதுங்க. ஏன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, யாருக்கும் பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்ந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு மசால் போண்டா. நீங்களே வந்து ஹெல்த்தியாக வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கடையில் போய்ட்டு அதிகமாக வாங்கி சாப்பிடாதீங்க, ஏன்னா ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆயில் பார்த்திங்கன்னா கலரவே வந்து கருப்பாக இருக்கும். நாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆயில் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து கடையில் வாங்கி சாப்பிடாம ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்தாவது வீட்டில் வந்து ஆரோக்கியமாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக இருக்கும். நான் வந்து செகண்ட் பிட்டும் வந்து போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுடைய கடாய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து 11 பீஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து போண்டா போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து கடாய் வந்து நல்லா பிளாட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே மிச்சம் ஆகும். இது ஒரு கிச்சன் டிப்ஸாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு. இங்கே தாங்க பாயிண்ட்டே இருக்குது. இப்போ இந்த போண்டாவை வந்து நம்ம அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக வந்து சூடு ஆறணுமே கையில் வந்து நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லை, அது போல் வந்து லைட்டாக வந்து தட்டினீங்கன்னா சூப்பராக வரும். நம்மளுக்கு பிரியாது, அந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டாலையும் பிரியாது. உருளைக்கிழங்கு லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் அது வந்து பிரிஞ்சு வராது எண்ணெயில் போடும்போது. இது போல் லைட்டாக வந்து 2 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இதை வந்து இப்போ அதே எண்ணெயில் 1 நிமிஷம் போட்டு நீங்கள் வந்து 2 பக்கமும் நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நம்மளுக்கு வடை மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம மசால் போண்டா பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்து வச்சதுமே 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாயிரும். ஆனால் இந்த மாதிரி வந்து செய்யும்போது நல்லா வந்து நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருந்தாலும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. நான் அதே எண்ணெயில் வந்து போட்டிருக்கேன். அந்த பபுள்ஸ் வந்து எப்படி வருது பாருங்கள், அந்த பபுள்ஸ் வந்து அடங்கி வந்துடும் ஒரே நிமிஷத்தில். 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே பபுள்ஸ் வந்து அடங்கி வந்துருக்கு. நல்லா வந்து மொறு மொறு நம்மளுக்கு சலசலப்பாக நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னா, நம்ம ஓரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில போண்டாவில் வந்து ஓரங்களில் உருளைக்கிழங்கு தெரியும். அது வந்து நல்லா வெங்காய கலர் மாதிரி நல்லா மாறி வந்திருக்கும். நல்லா சலசலப்பும் நிச்சிரும், நல்லா சலசலன்னு இருக்கும், நம்மளுக்கு சத்தமும் நல்லா கேட்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வாயில் வந்து அப்படியே எச்சில் ஊறுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா மசால் போண்டானவே ரொம்பவே எல்லாருக்குமே வந்து ஃபேவரேட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இருக்கிறது எல்லாமே இதே போல் நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து மசால் போண்டா வந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம், நம்ம குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், ஒரு முறை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.